இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1:31. பாரமானது எது? ஒரு வாளி தண்ணீரா அல்லது ஒரு வாளி பனிக்கட்டியா? பொதுவாக லகுவான திடப்பொருட்கள் திரவத்தை காட்டிலும் கனம் குறைந்து தண்ணீரில் மிதக்கின்றன. குளிர்பான கடைகளில் சர்பத் போன்றவை பருகும் பொழுது அதனுள்ளே ஐஸ் கட்டியை போட்டவுடன் அது மேலே மிதப்பதை பார்த்திருக்கிறோம். இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். சர்வ ஞானமுள்ள ஆண்டவரின் படைப்பு இதுவாகும். துருவ பிரதேசங்களிலும் அதன் அருகாமையில் உள்ள நாடுகளிலும் குளிர்காலத்தில் ஆறுகள், குளங்கள் ஆகியன உறைந்து பனிக்கட்டிகளாக மாறுகின்றன. உறைந்த பனிக்கட்டிகள் உறைய உறைய தண்ணீரில் அமிழ்ந்தால் முழு தண்ணீரும் கூடிய விரைவில் உறைந்து குளம், ஆறுகளில் உள்ள மீன் போன்ற பிராணிகள், தாவரங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உறைந்து அமிழ்ந்து போகும். ஆனால் உறைந்த பனிக்கட்டிகள் மேலே மிதப்பதினால் பனிக்கட்டிக்கு கீழே உள்ள நீர் உறையாமல் அப்படியே இருந்து மீன், நீர் தாவரங்கள் போன்றவை பாதுகாக்கப்படுகின்றன. நமது ஆண்டவர் படைக்கும் பொழுது சிறிதளவு கூட பழுதில்லாமல் படைத்திருக்கிறார். மீன்களையும் தாவரங்களையும் குறித்து அக்கறை கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை மறந்து விட்டு விடுவாரா? இல்லவே இல்லை. அவரது படைப்புகளை ஒவ்வொன்றாக வேதத்தில் ஆராய்ந்து படிப்போம் என்றால் நம்மீது தேவன் வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் தாமே அவரது கரங்களின் கிரியைகள் மூலம் அவரது அன்பை புரிந்து கொள்ளும் ஞானத்தை நமக்கு தருவாராக. மீனுக்கும் நீர்த்தாவரத்துக்கும் உதவியாக பனிக்கட்டிகளை மிதக்க வைத்து படைத்த தேவன் நமக்கு உதவி செய்வது அதிக நிச்சயம் என்பதால் கலங்காமல், திகையாமல் தொடர்ந்து வாழ்க்கை நடத்த முடியும். பிரியமானவர்களே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பது கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என கூறுகிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லும் உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்கள் கூட சில சூழ்நிலைகளில் நம்மை மறந்து விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கஷ்டமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள் வரும்போது கர்த்தர் என்னை மறந்து விட்டார், கைவிட்டு விட்டார் என்று சத்துரு நினைக்க தூண்டுவான். ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாதது, அவர் வார்த்தை மாறாதது, அவர் உங்களோடு செய்த உடன்படிக்கை நிலையானது. அவருக்காக நீங்கள் காட்டின பிரயாசத்தை அவர் என்றும் மறப்பதில்லை. உங்களை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு அது எத்தனை பெரியது என்பதை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக. ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்தருளி இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.